வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற வேலை வாய்ப்பு என்னன்னா ஆர்ஆர்பியிலேருந்து வந்திருக்க பேராமெடிக்கலுக்கான வேகன்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கையும் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 17/8/2024, அதாவது இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 16/9/2024 இதை நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷனில் எதனா கரெக்ஷன் இருந்ததுன்னா 17/9/2024 26/9/2024 உங்களோட கரெக்ஷன்ஸை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இது வந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க. கிட்டத்தட்ட 20 போஸ்டிங்க்கு உங்களுக்கு இருக்கு பாருங்க. இதுலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி ப்ளஸ் ஏஜ் லிமிட்டும் ப்ளஸ் வேகன்சி லிஸ்ட்டும் இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்க. இந்த காலம் ஓப்பன் பண்ணீங்கன்னா டயட்டீஷியனில் உங்களுக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 44,900 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 36 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் சூப்பரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 713 வேகன்சியும் ஏஜ் லிமிட் 20 43 வரைக்கும் சேலரி 44,900 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 21 33 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சேலரி 35,400 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஏஜ் 18 36 சொல்லியிருக்காங்க. சேலரி 35,400 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 36 அண்ட் சேலரி 35,400 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டயாலிஸ் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 20 36 இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 126 வேகன்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 36 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 35,400 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. லெபார்டரி சூப்பரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 27 வேகன்சியும் ஏஜ் லிமிட் 18 36 இருக்கணும்னு ப்ளஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபியூனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் 21 43 வரைக்கும் சேலரி 35,400 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைக்கோ தெரபிஸ்ட் கிரேட் 2ல பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி 18 36 ஏஜுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 35,400 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்குபென்டல் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 36 சேலரி 35,400 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேத் லெபார்டரி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18 36 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிரேட்ல உங்களுக்கு 246 வேகன்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 38 இருக்கணும். சேலரி 29,200 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 64 வேகன்சி. இதுக்கு ஏஜ் லிமிட் 19 36 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 29,200 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 36 சேலரி 29,200 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்டியாக் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி. ஏஜ் லிமிட் 18 36 சேலரி 25,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டோமெரிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சியும் ஏஜ் லிமிட் 18 36 வேகன்சியும் சேலரி பார்த்தீங்கன்னா 25,500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இசிஜி டெக்னீஷியனுக்கு 13 வேகன்சி. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 36 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 25,500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2ல பார்த்தீங்கன்னா 94 வேகன்சியும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 36 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 21,700 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபீல்டு ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 19 வேகன்சியும் ஏஜ் லிமிட் 18 33 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 19,900 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 13,776 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா
மீட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தானா 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசி கேட்டகரினா 6 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஆனால் 8 வருஷமும், பிடபிள்யூடி யூஆர் கேட்டகரியில் 10 வருஷமும், பிடபிள்யூடி ஓபிசி கேண்டிடேட் 13 வருஷமும், பிடபிள்யூபிடியில் வந்து 15 வருஷமும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் சி ரயில்வே ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 40, 43, 45 வயசு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடோ கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில் 35 வயசு வரைக்கும், ஓபிசியில் வந்து 38 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 40 வயசு வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லார் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 250 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணுற வேண்டிய வேலை வாய்ப்பு தான் இது. ஸோ ஆன்லைனில் தான் எல்லாமே பே பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு எப்படி நீங்கள் வந்துட்டு செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இது முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் தான் நடக்கும். உங்களுக்கு வந்து இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இதோட சிலபஸ் டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. டோட்டலா வந்து 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 100 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்றப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சிலபஸோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. அடுத்து ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்து நீங்க உங்களுக்குன்னு ஆர்ஆர்பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு உங்களுக்கு முழுக்க இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்டு 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், மெயின் பேங்க் புக் டீட்டெயிலும் இதில் கேட்டிருக்காங்க. ஏன்னா பைசா வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆர்ஆர்பி வெப்சைட் நீங்கள் வந்து எந்த ஏரியாவில், அதாவது நம்ம சதர்ன் ரீஜன்னா சென்னை அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. சென்னைக்கு வந்துட்டு இப்போ வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க, www.rrb.chennai.gov.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்துட்டு நீங்க போபால் இந்த மாதிரி வந்து அதர் ஸ்டேட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல தான் போய் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து மெயின் வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். நர்சிங் சூப்பரண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நர்சிங் முடிச்சிருந்தா, 3 years கோர்ஸ் நர்சிங் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கார்டியாக் டெக்னாலஜிக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் கார்டியாலஜி லேப் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இசிஜி டெக்னீஷியனுக்கு +2 முடிச்சுட்டு அதே மாதிரி இசிஜி லெபார்டரி ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு ஒர்க்கருக்கு 12th படிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. 12th மெயின் வந்துட்டு பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். 12th முடிச்சவங்களும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தா போதுமானது. ப்ளஸ் வந்து ஹெல்த் டிப்ளமோ இன் 1 year டிப்ளமோ ஹெல்த் படிச்சிருந்தா, சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேடில் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு லெபார்டரி டெக்னாலஜி பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் சர்டிஃபிகேட் இருக்கணும். பர்ஃபியூனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிப்ளமோ இன் பர்ஃபியூனிஸ்ட் டெக்னாலஜி இதுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைக்காலஜி தெரபிஸ்ட்டுக்கு வந்துட்டு பேச்சுலர் டிகிரி இன் சைக்காலஜி தெரபிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேடியோகிராஃபருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12th வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் ஃபார்மஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் பிஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து 3 to 4 வருஷம் வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெபார்டரி சூப்பரண்ட்டுக்கு வந்துட்டு பிஎஸ்சி வித் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸு, பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி நீங்கள் வந்து லெபார்டரி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டென்டல் ஹைஜீனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சயின்ஸ் பயாலஜி ஃப்ரம் ஈக்குவலண்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் நீங்கள் இதுக்கு வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டைட்டிஷியனுக்கு வந்துட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டில் டைஜஸ்ட் முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
கேத் லேபார்டரி டெக்னீஷியனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிப்ளமோ இன் கேத் லேபார்டரி கார்டியாக் ப்ரொஃபஷனல் இந்த கோர்ஸ் நீங்கள் 2 வருஷம் பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்டோபெனல் வந்து தெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு டிகிரி இன் ஆக்டோபன் தெரப்பி நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் ஆடியோலஜி பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் பிஎஸ்சி டிப்ளமோ இன் ஆடியோ ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எங்கெங்கே எவ்வளோ வேகன்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. அகமதாபாத் அந்த மாதிரி வந்து நம்ம ஏரியா சென்னையில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. சென்னைக்கு வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ டோட்டலாக சென்னைக்கு வந்துட்டு 143 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஹியூஜான வேகன்சி தான். ஸோ சென்னைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹையஸ்டாக எது இருக்குன்னா ஃபார்மிஸ்ட்டுக்கு தான் 31 வேகன்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நர்சிங் சூப்பரண்ட் 58 வேகன்சியும், ஸோ லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 17 வேகன்சி. ஸோ ஹையஸ்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் அண்ட் மலேரியாவும் வந்து 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு. ஸோ டோட்டலாக வந்து 11 போஸ்டிங்க்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் தாராளமாக இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீல்டு ஒர்க்கரும் 2 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ 12th முடிச்சவங்க நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பற்றி வேற எதனா டவுட்ஸ் இருந்தானா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.